அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இருக்கிறது ஆஃப்ரிக்காவில் டான்சானியாங்கிற பிளேஸில். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சைப்பயிரை வச்சு வடை எப்படி சொல்கிறோன்னா, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் நம்ம சுட சுட செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல உடைச்ச பச்சைப்பயிரை எடுத்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அரை மணி நேரம் கழித்து நல்லா ஊறி வந்திருக்கும். இதை நம்ம உளுந்து கழியிற மாதிரியே கழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 தடவை கழிஞ்சு எடுக்கும்போது மேலே இருக்க தொட்டெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ரொம்ப சுத்தமாக கழியணும்னு அவசியம் இல்லை, 1-2 இருக்கலாம், தப்பு இல்லை. அடுத்தது இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே ஆட் பண்ணுறதுக்காக நான் கறிவேப்பிலை, மிளகாய், ஜீரகம், சோம்பு, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட எண்ணிக்கையை கூடக்காயை கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை எச் பண்ணிக்கோங்க. ஜாரில் ஜீரகம், சோம்பு ரெண்டுமே அரை ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கூட 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதை நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னா நல்லா இருக்காது, ரொம்ப மாவு மாதிரி போயிடும். அதே சமயம் ஒரு துளி கூட தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப கொலன்னு போயிடும், நம்மளுக்கு வடை சுடுற கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்காது. அதனால் தண்ணி விடாமல் பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நாம் இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் 1 கப்பு பச்சைப்பயிறு தான் எடுத்திருந்தேன். அடுத்து நாம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது சின்னதாக தான் இருந்தது, அதனால் நான் 2 போட்டேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 1 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே டான்சானியாவில் கொத்தமல்லி தழை கிடைக்கல, ஸோ நான் ஆட் பண்ணல. நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இனி நம்ம எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாத்திரம் வச்சு ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணியிருக்கேன். இது அன்ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில், அதனால இந்த கலரில் இருக்குது. எண்ணெய் சூடாயிடுச்சு. சின்னதாக வடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டோன்னா வெந்து வர்றதுக்கு லேட் ஆகும். உள்ளே மாவு மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப ஓரளவுக்கு பொடியாக பக்கோடா மாதிரி போட்டுட்டிங்கன்னா வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது ரொம்ப ஹெல்தி ஸ்நாக்கும் கூட. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. அதே சமயம் நம்ம பயிறு வகைகளை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்த மாதிரியே இருக்கும். இப்போ வடையை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உடனே மிக்ஸ் பண்ணினோன்னா ஒட்டிக்கும் கரண்டிலேயே, அதனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து கலந்து கொடுத்துக்கலாம். இது இனி நல்லா வெந்து வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு மாறி வரும், அது வரைக்கும் வெந்து வரணும். இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், வடை இப்போது இந்த அளவுக்கு கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இனி நாம் இதை வெளியெடுத்துடலாம். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் அரைக்கும்போது இது எண்ணெயும் ஜாஸ்தியாக உள்ளே இழுத்துக்காது, சரியான பதத்தில் வரும். இதே மாதிரி நான் மீதம் உள்ள எல்லா மாவையும் வடைகளாக போட்டு எடுத்துக்க போகிறேன். இனி நம்ம எடுத்து வச்ச வடை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது சும்மா சாப்பிடவே நல்லாயிருக்கும், மொறுமொறுன்னு. கூட தேங்காய் சட்னி சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே அருமையாக இருக்கும். பாருங்கள், வடையை புட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு மேலே இருக்க லேயர் நல்லா மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.